குமிஹோ இது கொரியன் மித்தாலஜியை சேர்ந்த 9 வால் இருக்கக்கூடிய ஒரு நரி, 9 டெயில்டு ஃபாக்ஸ். இதுக்கு பிறக்கும் போதெல்லாம் இதுகளுக்கு 9 டெயில்ஸ் இருக்காது. ஸ்டார்டிங்ல ஒரு வால் தான் இருக்கும். வருஷங்கள் போக போக அதுகளுக்கு புது புது பவர்ஸ் வர புதுசா இதுகளுக்கு வாலும் வர ஆரம்பிக்கும். 3 வால் வந்துருச்சு அப்படின்னா அதுகளால ஷேப் ஷிஃப்ட் பண்ண முடியும். அதுகளோட உருவத்தை வேற ஒரு உருவமா மாத்திக்க முடியும். பொதுவா என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபாக்ஸ் வந்துட்டு ஒரு அழகான ஒரு பெண்ணா மாறி ஒரு ராஜாவையோ இல்ல ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிற ஒருத்தங்களையோ வந்துட்டு செடியூஸ் பண்ணிருமாமா. அவங்களோட லிவரை சாப்பிட்டு ஹார்ட்டை சாப்பிட்டு அவங்களோட சோலையை உறிஞ்சி எடுத்துருமா. பல டைனாசிட்டிஸே வந்துட்டு இந்த ஃபாக்ஸஸ்னால அழிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கதைகள் சொல்லப்படுது. இன்னும் சில வருஷங்கள் கழிச்சு இன்னும் கொஞ்சம் பவர் கெயின் பண்ணுச்சு அப்படின்னா இதுக்கு 5 வால் வரும். அந்த டைம்ல வந்துட்டு இதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பயங்கர பெர்ஃபெக்ட்டா இருக்குமாமா. யாராலையுமே வந்துட்டு இது உண்மையான மனுஷங்களா இல்ல ஃபாக்ஸ் வந்துட்டு மனுஷ வேடத்துல இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாதாமா. அண்ட் அதோட ஃபைனல் ஃபார்ம் தான் 9 டெயில்டு ஃபாக்ஸ், 9 வால் இருக்கக்கூடிய ஒரு நரி. இந்த டைம்ல அதுக்கு பயங்கர பவர்ஃபுல்லா இருக்குமாமா, செம ஃபாஸ்டா ஓடுமாமா, பயங்கர ஸ்ட்ரென்த்தோட இருக்குமாமா. அதுக்கு எவ்வளவு வால் இருக்கோ அந்த அளவுக்கு அதுக்கு பவர்ஃபுல்னு அர்த்தம். மனிதர்களை சாப்பிட்டே அதுக்கு வந்துட்டு அதுகளோட பவரை ஏத்துமாமா. என்னதான் இருந்தாலும் அதுகளோட ஃபைனல் கோல் வந்துட்டு ஒரு மனுஷனா மாறுறது. ஏன்னா இந்த குமிஹோஸ் வந்துட்டு பயங்கர லோன்லியா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இது அதுகளோட சாபம்னு கூட சொல்லலாம். சோ அதுக்கு வந்துட்டு எப்படியாவது மனிதரா மாறணும் அப்படிங்கறத ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு வழியும் இருக்கு. 100 நாளைக்கு எந்த மனிதனையும் கொல்லாம யாரையுமே சாப்பிடாம இருந்துச்சு அப்படின்னா 101வது நாள் அது மனுஷனா மாறலாம். அதே நேரத்தில் இதுகளுக்கு வந்துட்டு மனிதர்களை கொல்லணும், அதுகளை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருந்துகிட்டே இருக்கும். டிசைரை சூஸ் பண்றாங்களா இல்ல டிசிப்ளினை சூஸ் பண்றாங்களா அப்படிங்கறத இங்க பாயிண்ட். ஒரு ஷார்ட் டேர்ம் பிளஷரையும் லாங் டேர்ம் பிளஷரையும் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க அந்த காலத்துல. ஏன்னா எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு 100 நாளை தாண்டிட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அவங்க வேலை ஓவர், ஜாலியா அவங்க மனுஷங்களா வாழலாம். ஆனா இந்த ஷார்ட் டேர்ம் பிளஸரை பார்த்துட்டு போனாங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். எவ்வளவு அழகான ஒரு கருத்தை ஒரு கதைக்குள்ள மறைச்சு வச்சிருக்கான் பாத்தீங்களா. இதே மாதிரி விஷயத்தை நீங்க ஜாப்பனீஸ்லயும் பார்க்கலாம். கிட்சுனே அப்படிங்கிற பேர்ல, சைனீஸ்ல ஹுலிசிங் அப்படிங்கிற பேர்ல இதே கதை இருக்கு. நம்ம ஊர்ல மோகினி குட்டிச்சாத்தான் மாதிரி அவங்க சைடு ஊர்கள் இது பயங்கர ஃபேமஸான ஒரு கதை. இதை நீங்க நிறைய கே டிராமாஸ் அண்ட் அனிமேஸ்ல கூட பார்க்கலாம்.